sweetkadai.com திருநெல்வேலி ஹல்வா போன்ற நம்ம ஒரு ஃபேமஸ் தின்பண்டங்களை இப்போவே ஆர்டர் பண்ணுங்க. sweetkadai.com. நீங்க வந்து டயட்லலாம் இருக்கீங்களா? சத்தியமா கிடையாது. அதாவது அவர் என்ன பண்ணுவார்னா வெங்கடேஷ் பட் சார் சூப்பர் அப்படின்றார். அதாவது இப்படி கண்ணை மூட்டை ஏதோ இங்கே கொண்டு போவார், அதுலேயே எல்லாம் தெரிஞ்சிடும் அவருக்கு. தாமு சார் வந்து என்ன பண்ணுவார்னா எடுத்து ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருப்பார், அது எப்படி இருக்குது, உள்ளே எப்படி இருக்குது என்னன்னு. இப்படி இருக்குல்ல, தூக்கி போட்டுருவாரு. அப்படி தூக்கி போட்டு இதில் என்ன போட்டிங்க சொல்லுங்கள் அப்படின்றாரு. சார் நீங்கள் சொல்லுங்கள் சார், அதில் நான் என்ன போட்டேன்னு சொல்லுங்கள் அப்படிங்களா. இப்போ சம்டைம்ஸ் அவரை பார்த்து சே இவ்வளோ ஃபிட்டாக இருக்காரு அந்த மாதிரி என்னைக்காவது உங்களுக்கு லைட்டாக ஜெலசி ஃபீல்லாம் வந்திருக்கா இல்லையா? ஐயோ எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு இருப்பாளே. சூப்பே நம்ம குடிக்கல உங்களுக்கு. இப்போ குடிக்கூடாது சூப் ஃபர்ஸ்ட் கேட்டு அப்புறம் திருப்பியும் நம்ம முதல்ல இந்த சாப்பிட அமைச்சிட போகிறேன். கோட்டையும் அழிங்க. நான் வந்து செகண்ட் பொண்டாட்டி. ஆனால் ஏன்னா அது ஃபர்ஸ்ட் பொண்டாட்டி இல்லாமல் இருக்கவே மாட்டார். எதை மறந்தாலும் சரி அதை மறக்க மாட்டாரா, அதனால் சொல்லிடுது அது வந்து ஃபர்ஸ்ட் பொண்டாட்டி. சூப்பராக இருக்குங்க, பின்னுங்க. ஐ லவ் இட். பிஹைண்ட் இட் ராக்ஸ் ஆல்வேஸ். இன்னைக்கு வந்து ஃபுட் ரிவ்யூ பண்ணலான்னு அப்படியே ரிலாக்ஸ்டாக ஈஸியாக பக்கம் வந்தோம். ஆனால் ரிலாக்ஸ்டாக இருக்க டைமில் இன்னும் கொஞ்சம் அதை ஃபன்னாக்க நம்ம கூட ரியாஸ் மேம் இருக்காங்க. ஹலோ, ஹாய், வணக்கம். வணக்கம். செம்ம கூலாக இருக்கீங்க. ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ஆல்வேஸ் யங் அண்ட் நைஸ். இன்னைக்கு வந்து இந்த யூஸ்வல் இதெல்லாம் இல்லாமல் உங்களோட இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபுட் பற்றி தான் நம்ம நிறைய பேச போகிறோம். சூப்பர். ஓகே, டன். ஸோ நீங்கள் ஜூனியர் குப்பனா இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா? நான் இந்த பிரான்ச்சுக்கு வந்தது இல்லை, பட் ஐ ஹவ் பீன் ஒன்ஸ் நினைக்கிறேன். ஓகே, போயிருக்கேன். நீங்கள் வந்து சில டிப்ஸு அதெல்லாம் வந்து நம்ம ஆடியன்ஸ்க்கு கொடுத்தீங்கன்னா ஆன் குக்கிங் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வீட்டில் ஹெல்த் ஃப்ரீக்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? எக்ஸாக்ட்லி. ஸோ இந்த தாய்மார்கள்லாம் பாவம் இப்போல்லாம் யாருனாலும் டயட்டுன்னு அவங்க அம்மாவை வந்து கொடுமைப்படுத்துகிறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஏதாவது டிப்ஸ் கொடுங்களேன். என்ன தெரியுமா நான் சொல்லுவேன், டிப்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு பதில் அந்த தாய்மார்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்க இந்த பசங்க. அவங்க முதல்ல சமைக்க ஆரம்பிக்கணும். டிப்ஸுன்றதோட நம்ம வந்து நிறைய இன்க்ரீடியன்ஸோ இல்லை நிறைய விஷயங்கள்லாம் சேர்க்காம ஒரு கவுண்டபிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு சமைச்சா ஈஸியாக ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். ஓகே, நான் இதெல்லாம் வந்து இன்ஸ்பிரேஷன் தான். நான் வந்து நானாக சொல்கிறதுலாம் கிடையாது, நான் பார்ப்பேன் நிறைய. அதுவும் இல்லாமல் இப்போ தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். சின்ஸ் ஐ ஸ்டார்டட் டூயிங் இந்த ஷோ பண்ணதுனால ஒரு ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்குது. இல்லைன்னா எனக்கு குக்கிங்கே பிடிக்காதுப்பா. அப்படியா? சத்தியமா நான் வந்து அது உங்களுக்கு பிடிக்கும்ன்ற மாதிரி பல கேள்விகள்லாம் மைண்ட்ல வச்சு இப்போ வேணா கேட்டுக்கலாம். எனக்கு முன்னாடி பிடிக்காது. சூப்பர். நீங்க ரொம்ப பசியோட வந்திருப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணிட்டு மீதி எல்லாம் பேசிக்கலாம். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஓகே, டன். அண்ணா நன்றிண்ணா. நீங்க என்ன சாப்பிடுறீங்க? நீங்க எது சொல்றீங்களோ நான் சாப்பிடுறேன். இல்ல ரைஸா? இல்ல ரைஸ் வேணாமா? You want that ஜீரக ரைஸ்? ஆமா, take it. எனக்கு ஜீரக வேண்டாம், நார்மல் பிரியாணி தான் எனக்கு. ஓகே, but I thought I'll try this கொங்கு நாடு மட்டன் கிரேவி. with பரோட்டா will order and biryani. ஸ்டார்டர்ஸ் சொல்லுங்க. ஸ்டார்டர்ஸ் என்ன? மட்டன் சுக்கா நல்லா இருக்கும். நீங்க அது ட்ரை பண்ணுவோமா? இங்க பள்ளிப்பாளையம். ஓ, பள்ளிப்பாளையம். ஃபிஷ் சுக்காவா? நல்லா இருக்குல்ல கேக்க? ஃபிஷ் சுக்கா. We'll try, no? Fish சுக்கா. And I want mutton சுக்கா also. இப்போ வந்து வெங்கடேஷ் பட் சாரும் தாமு சாரும் உங்கள் உடம்புக்குள்ளே பூந்துட்டு அவங்கள மாதிரி அப்படியே இமிட்டேட் பண்ணிக்காம எப்படி உங்கள் ஃபுட்டெல்லாம் அவங்க. வெங்கடேஷ் பட் சார் வந்து ரொம்ப ஃபாஸ்ட். எல்லாருக்கும் எடுத்து போட்டுருவாரு. ஓகே, சாப்பிடுங்க சார். சில டைம் ரக்ஷனுக்கு ஊட்டே விட்டுருவாரு. ஏன்னா அது வந்து அவர் சாப்பிட முடியாது, சாப்பிடு அப்படின்னு.
அவர் என்ன பண்ணுவார்னா வெங்கடேஷ் பட் சார் அப்படி இருக்கிற பட்சத்தில் என்ன பண்ணுவார்னா எடுத்துட்டு சூப்பர் அப்படின்றார். அதாவது இப்படி கண்ணை மூட்டு ஏதோ இங்கே கொண்டு போவார், அதுலேயே எல்லாம் தெரிஞ்சிடும் அவருக்கு. இப்படி நான்வெஜ் அதெல்லாம் பண்ண மாட்டார், அது கொஞ்சம் அப்படின்றார். அது மாதிரி ஓகே. இவர் நம்ம இவர் இருக்கிறேன் ஈவன் பட் சார் சம்டைம்ஸ் இது பண்ணுவார். அப்புறம் பிச்சு பிச்சு எல்லாம் பண்ணுவார். தாமு சார் வந்து என்ன பண்ணுவார்னா இப்படி எடுத்து ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருப்பார், அது எப்படி இருக்குது உள்ளே எப்படி இருக்குது என்னன்னு. அவர் என்ன பண்ணுவார், அவரும் வந்துடல இப்படி இருக்குல்ல தூக்கி போட்டுருவாரு. அப்படி தூக்கி போட்டு இதில் என்ன போட்டிங்க சொல்லுங்கள் அப்படின்றாரு. சார் நீங்கள் சொல்லுங்கள் சார் அதில் நான் என்ன போட்டேன்னு சொல்லுங்கள் அப்படின்லாம் சொல்லணும்னு சும்மா கிண்டலுக்குலாம் நாங்கள் யோசிப்போம் அப்படி. ஸோ he does all that. அவருக்கு வந்து அது சாப்பிடணும்னு இருந்தால் தான் சாப்பிடுவார். தேங்க்யூ. நம்ம இறங்கிடுவோமா? இறங்க சொல்கிறீங்க, இறங்கிடுறேன். யா நெக்ஸ்ட் வந்து ஃபிஷ் சுக்கா. சுக்கா வந்து புதுசாக இருக்கு எனக்கு. இன்னொன்று பிகாஸ் ஐ ஹவ் நெவர் ட்ரைட் ஆர் டேஸ்ட் பண்ணதும் இல்லை. லெட்ஸ் see. ஃபஸ்ட்டு பரோட்டாலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமா? பண்ணுவோம். இந்த கொங்கு நாடு மட்டன் கிரேவி ஐம் கோயிங் டு ட்ரை திஸ் பிகாஸ் நான் ட்ரை பண்ணதே இல்லை. பார்ப்போம். நீங்கள் தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு ஆரம்பிச்சு வைக்கணும். ஐ வாண்ட் டு ட்ரை திஸ் ஃபர்ஸ்ட். நைஸ். காரம், பெப்பர். எனக்கு யூஸ்வலாக ஃபிஷ் நான் அவ்வளோ சாப்பிடவே மாட்டேன் பிகாஸ் ஐ டோன்ட் லைக் தட். வெளியெல்லாம் அந்த ஸ்மெல் இஷ்யூஸ் இருக்கனால நம்ம வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணோன்னு வச்சுக்கோயேன், அப்போவே எல்லா ஸ்மெல்லும் போயிடும். இதில் அவ்வளோ நல்லா கேட்டுக்கோங்க, எங்கள் ஆற்றுல இதெல்லாம் சொல்லி தரல, மற்ற ஆற்றுல போய் கற்றுனேன். அப்படியா? அதுவும் என்ன பண்ணுறதுங்க, பை பர்த் பிராமின் ஆகிட்டேன்ல. ஆனால் சாப்பிட்றது சொராமி. எப்படி ரைமிங்கா முடியல என்னால் சீரியஸ்லி. இந்த கொங்கு நாடு மட்டன் கிரேவி கோகோனட் ஆயிலில் பண்ணியிருக்காங்க. கரெக்டா? யா. அண்டு அப்படியே மட்டன் வந்து அப்படியே பட்டர் மாதிரி எங்கள் ஷெஃப்லாம் சொல்கிறது ஞாபகம் வருது எனக்கு. மாறிட்டீங்க நீங்கள் ஆல்ரெடி. இப்போ அந்த ஷோ வந்தப்போ அந்த ஷோலாம் எல்லாமே ஷெஃப் தான் நீங்கள். ஸோ யா அந்த மாதிரி இருக்குது. நல்லா வந்து கரெக்டாக அந்த கன்சிஸ்டன்சி, அந்த டெக்ஸ்சரும் கன்சிஸ்டன்சி நிஜமாகவே நல்லா ஏன்னோ. யூஸ்வலாக கொஞ்சம் கட்டியாக இருக்கும், அந்த மாதிரி இல்லாமல் நல்லா இருக்குது. நிஜமாகவே நல்லா இருக்குது. நைஸ், குட். நான் யூஸ்வலாக பரோட்டா சாப்பிட மாட்டேன் மத்தியானம், கொஞ்சம் ஹெவி ஆகிடும் இந்த சென்ஸ். அப்புறம் சோறு சாப்பிட முடியாதுன்ற ஒரு மனசு கஷ்டமாயிடும் எனக்கு. இப்போ சம்டைம்ஸ் அவரை பார்த்து சே இவ்வளோ ஃபிட்டாக இருக்காரு அந்த மாதிரி என்னைக்காவது உங்களுக்கு லைட்டாக ஜெலசி ஃபீல்லாம் வந்திருக்கா? இல்லையா? சே சம நம்மளும் அவன் மாதிரி ஃபிட்டாக அப்படிலாம். நான் தான் எக்ஸசைஸே பண்ண மாட்டேங்குது. இவ்வளோ வந்து ஜுவலஸ், அவரை பார்த்து ஜுவலஸ் வேறு. ஐயோ, நான் எல்லாருக்கிட்டே என்ன தெரியுமா சொல்லுவேன், ஜிம் வந்து அவரோட ஃபஸ்ட்டு பொண்டாட்டி, நான் வந்து செகண்ட் பொண்டாட்டி. ஆனால் ஏன்னா அது ஃபஸ்ட்டு பொண்டாட்டி இல்லாமல் இருக்கவே மாட்டார். எதை மறந்தாலும் சரி அதை மறக்க மாட்டாரா, அதான் சொல்லிடுது அது வந்து ஃபஸ்ட்டு பொண்டாட்டி. ஸோ மக்களே, ஃபஸ்ட்டு பொண்டாட்டின்னு சொல்கிறது ஜிம்மு, மைண்ட் இட். நிஜமாக நல்லாயிருக்கு இந்த ஃபிஷ் டிக்கா, ஐ மீன் ஃபிஷ் சுக்கா. சுக்கா
பர்சனல் ஃபேவரட். இப்போ வந்து நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லணும். ஓகே, இந்த பிரியாணி வந்து நீங்கள் யூஸ்வலாக இந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ண மாட்டீங்க இல்லை, மீன் டேஸ்ட் பண்ணதில்லை இல்லையா? அந்த சீரக சம்பா நான் பண்ணதில்லை. இன்ஃபேக்ட் இது வந்து நான் ஃபஸ்ட்டு நான் பாலாஜி இருக்கார்ல, அவர் தான் ட்ரை பண்ணாரு. நான் ஒரு ரவுண்டில் அவர் சமைச்சு நான் டேஸ்ட்டுன்னு பண்ணல. பாலாஜி சாரி பாலாஜி சார். இது கூட அந்த முட்டை அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்களா? அண்ணா அண்ணா நீங்கள் எப்பயுமே இந்த பிரியாணி கூட ஒரு எக்கில் வந்து தனியாக ஒரு கிரேவி ஊற்றி தருவீங்க தானே, அது கொண்டு வரவே இல்லைங்க. அது கூட அந்த எக்கு மேலே வந்து ஒரு செப்பரேட்டாக கிரேவி ஊற்றி தருவாங்க, கொஞ்சமாக தருவாங்க அந்த கிரேவி எக்கு கூட. அது வந்து பிரியாணி கூட சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. இதுதான் பிரியாணி கூட வச்சு சாப்பிடுவாங்க. இது பிரியாணி கூடயே சாப்பிடலாம், நீங்கள் பிரியாணிக்கு தொட்டே சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். ரெண்டு கிரேவி எப்படி பிப்பேன். ஆனால் நான் அந்த ஒரு கிரேவி வச்சு சப்பாத்தி பண்ணப்போ நான் இது வந்து ஒரு குக்கிங் கலினரி ஸ்கூலுக்கு போன மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல. பிகாஸ் ஒரு இதில் டாஸ்கில் என் கையும் பிஜிலி ரமேஷ் இருந்தார். அப்போ கை வந்து கட்டிட்டோம் இல்லையா? ஸோ சப்பாத்தி பண்ணணும். நான் என்ன பண்ணுறது? ஸோ நான் மாவு போட்டால் நான் தண்ணி மட்டும் அவர் கையில் ஊற்ற சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் மாவு ஊற்றுங்கன்னு சொல்லி பசஞ்சு வீட்டிலலாம் பெருமைப்பட்டிருக்கணுமே. இதுக்கு அந்த எபிசோட் மட்டும் யாரும் பார்க்கலன்னு வச்சுக்கோ. என் வீட்டில் எப்படின்னா எங்கள் அம்மா பார்ப்பாங்க, என் வீட்டுக்கார் வழி இல்லாமல் என் பக்கத்தில் உட்காந்துருக்காருல்ல பாரு. அண்ட் ஹி லைக்ஸ் யூனோ புகழ், பாலா, அவங்கலாம், சிவாங்கி, வெரி கியூட். அது ஆமாம், அவங்க நம்ம சேனலுக்கு இன்டர்வியூ வந்திருந்தாங்க. அவங்களும் பின்னி மேம் அவங்க அம்மாவும் வந்திருந்தாங்க. ஸோ ஐயோ எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு இருப்பாளே அப்படின்னு அது ஒரு முழிப்புலையே இருக்கும் பேசு. வெரி ஸ்வீட். ஆனால் நான் அவ்வளோ மாதிரி மிமிக்ரி பண்ணுறதா வேலை அங்கே. நான் அதுதான் ஒரு நிமிஷம் அப்படியே சிவாங்கி உள்ளே வந்துட்டு சர்ன்னு என்ன பாடலாம் சொன்னாங்கண்ணா அப்படி அவரு ஏய் நீ பேசுறதே பாடுற மாதிரி தான் இருக்கு, பேசு பேசு நல்லா பேசுன்னு வேணாம். ஸோ வெரி கியூட். ஜூனியர் குப்பண்ணா. இது ஆக்சுவலி குப்பண்ணான்றது யாரு? ஆனால் இந்த ஜூனியர் குப்பண்ணா வந்து யாரு தொடங்கி வச்சது? ஓ, சீனியர் குப்பண்ணாவா இருக்கும்போது நான் பார்த்தது இல்லையே. நானும் பார்த்ததே இல்லை. சீனியர் குப்பண்ணா வந்து அந்த காலத்துல இருந்திருக்கு. அவங்க பசங்க குப்பண்ணா சாரோட பசங்க தானே சொன்னாங்க. ஆமா, அந்த காலமா? ஓ இல்லையா, அதாவது நம்ம 80s பீரியட்ல ரெட்ரோ பீரியட். ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட். thoroughly I understand. அப்புறமேட்டா அவங்க பசங்கெல்லாம் அதை டேக் ஓவர் பண்ணனே ஜூனியர் குப்பனாவா மாறிடுச்சு. சூப்பர்ல. ஆமா, அப்போ அவங்களோட இன்னும் பசங்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது சப் ஜூனியர் குப்பனாவா? நானே டைட்டில் கொடுத்துட்டேன்ப்பா அவங்களுக்கு. நான் அதுலயும் மக்கு மாதிரி தான் யோசிச்சேன். ஜூனியர் குப்பனா அப்படிதான் சொன்னியா? நினைச்சியா? Wow, what a brilliant square குப்பனா. The brilliant girl I have ever met. The summer host அவ. சூப்பே நம்ம குடிக்கல உங்களுக்கு. சூப் இப்போ குடிக்கூடாது. சூப் ஃபர்ஸ்ட் கேட்டு அப்புறம் திருப்பியும் நம்ம முதல்ல இந்த சாப்பிட ஆரம்பிச்சிட போறேன். கோட்டையும் அழிங்க. ஸோ நீங்கள் இவ்வளோ ஸ்வீட்டாக இருந்ததுக்காக ட்ரீட்டிங் யூ வித் 2 ஸ்வீட், ஒரு ஹல்வா ஒரு பாயாசம். ஒரு ஹல்வா ஒரு குல்ஃபி அது மாதிரியா? This is பாயாசமா? எஸ். நைஸ். ஒரு நிமிஷம் அப்படியே பட் சார் அவங்க மூஞ்சில நான் பார்த்தேன். அந்த அவர் ஆல்மோஸ்ட் எவ்ரி வீக் பார்த்துருக்கோமா, அதனால நைஸ் நைஸ். எனக்கு இதை விட இது பிடிச்சிருக்கு. ஓகே, பாயசம் விட கேரட் ஹல்வா ஸ்கோர்ட் பெட்டர். ஸோ ஆன் த ஹோலா உங்களோட ஃபுட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஜூனியர் குப்பனா எப்படி இருந்துச்சு? வித் த பியூட்டிஃபுல் ஹோஸ்ட் என்ன சொல்றீங்க? ஸ்கேல் ஆஃப் 1 to 10. ஜூனியர் குப்பனா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தான் போயிருந்தேன் நான். ஐ டோன்ட் ரிமெம்பர்
So the experience is very nice. Thank you anyway for calling me for this wonderful show. மை ப்ளஷர். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னைக்கு ஃபுட் ரிவ்யூ வித் செலிபிரிட்டியில் நம்ம கூட ரியாஸ் மேமோட ரொம்ப சூப்பராக அப்படியே நாங்கள் நிறையா சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்தோம். நான் வந்து ஜாலியாக இருந்தேன் இந்த 1 hour, சூப்பராக டைம் போச்சு. ஸோ நீங்களும் வந்து யூ கேன் ஹேவ் எக்ஸலண்ட் பிரியாணி அண்ட் ஆல் த கிரேவி, மட்டன் சுக்கா எல்லாமே வந்து நீங்கள் குப்பனால் சாப்பிடலாம். நாங்கள் வந்து இதோட விடை பெற்றுக் கொள்கிறோம். Yes, see you and thank you so much. தேங்க்யூ ஸோ மச். சூப்பராக இருக்குங்க. வில்லுங்க. I love it. Behind wood rocks always. sweetkadai.com திருநெல்வேலி ஹல்வா போன்ற நம்ம ஒரு ஃபேமஸ் தின்பண்டங்களை இப்போவே ஆர்டர் பண்ணுங்க. sweetkadai.com